ரைட். திரு வேலுச்சாமி, ஒரு ஆன்ம பயணத்திற்காக வரக்கூடிய தன்னுடைய உள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது தன்னுடைய தேடலை நோக்கி ஆன்மீக தேடலுக்காக வரக்கூடிய ஒருத்தரை பார்த்து அச்சத்தில் நீங்க இதெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிறார் திரு ஸ்ரீதர். திரு வேலுச்சாமி, உங்களோட கருத்துக்காக தான் கேட்டிருந்தேன். எனக்கு அப்படியா? அதாவது அச்சம் பயம் இதெல்லாம் கிடையாது. அவருடைய அச்சம் தான் இங்க வந்து உட்கார வச்சிருக்கு. ஓகே, வாங்க வாங்க சொல்லுங்க. என்னன்னு கேட்டா, ஒரு வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே இடத்தில் இருந்தால் சில மாதங்களுக்கு முன்பாக ஒருவர் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நடைபயணத்தை தொடங்குறார். அந்த நடைபயணம் தொடங்குவதற்கு காரணம் நாடு முழுவதும் அமைதியின்மை இருக்கு, அதை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நடைபயணம், பாரத் ஜோடோ யாத்திரை, ஒற்றுமை பயணம்னு. அவர் தொடங்கிய இடத்துல அமைதிக்காக, நாட்டில் அமைதி வேணும்னு அவர் தொடங்கினார் பாருங்க. பிரதமருக்கே அமைதி இல்லைன்னு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அவர் தொடங்கிய இடத்துல இவருடைய முடிவு வந்திருக்கு நான் நினைக்கிறேன். கூட அந்த இடத்தில் விவேகானந்தருடைய ஆன்மா இருப்பதாகவே நான் நம்புறேன். நாட்டு மக்களுடைய அமைதிக்காக இங்க வந்திருக்கிறார் பிரதமர் ஸ்ரீதர் சொல்றாரு. சிகாகோவில் பேசிய பேச்சுதான் உலகத்தில் ஆமா அமைதிக்கு தான் வர்றாரு. வேற என்ன, அவருக்கு அமைதி தான். அவர் அமைதி இல்லாமல் ஆழ்கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்த எப்படி இருப்பாங்களோ அது போல அலைவாய்ந்து இருக்காரு மனசு. அதனாலதான் எதையோ பேசுறாரு. அமைதியை தேடி அவர் வர்றாரு. அது வேற. தனிப்பட்ட நரேந்திர மோடி சாமியாரா இருக்கலாம், அதை காவிச்ச போடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அவர் என்ன தியானம் வேணாலும் பண்ணலாம். இந்த நாட்டுடைய பிரதமர் 140 கோடி மக்களுடைய பிரதமர். அவர் நினைச்ச மாதிரி கோயிலுக்கு போறது மட்டுமே, தியானம் பண்றது மட்டுமே அவருடைய வேலை என்ன? நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். எலெக்ஷன் கோடுங்கிறது எல்லாத்துக்கும் தான் உண்டு, அவருக்கு மட்டுமே கிடையாது. அது அவருக்கு இருக்கத்தானே செய்யும். இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல இங்க நடக்கிற எல்லாமே இந்தியா முழுக்க பார்க்கத்தானே செய்வாங்க. கடைசி கட்ட தேர்தல் அங்கே நடப்பதற்கு முன்பாக இதுவும் அந்த பாதிப்பை உருவாக்கத்தானே செய்யும். அது அவருக்கு தெரியாதா? நான் திரும்பி கேட்கிறேன் டால்பின் சேதர, இதே தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலே இல்லாத 2 சம்பவங்கள் நடந்துச்சு. ஒன்று, தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் 2000 ஆண்டு காலத்தில் நடக்காத ஒரு பெரிய புயல், கஜா புயல். அப்ப வந்தாரா பிரதமர்? இந்திய நாட்டுடைய வரலாற்றில் இல்ல, ஒரே நாள்ல 94 மில்லிமீட்டர் மழை பெஞ்சது தூத்துக்குடியில, மக்கள் வெள்ளத்துல தவிச்சாங்க. அன்னைக்கு வந்தாரா? தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்கு தான் வந்தாரா? இன்னைக்கு வந்திருக்கிறது யாரை காப்பாத்த வந்திருக்கிறாரு? அது வேற. ஆனா இப்பவாவது அந்த உலக மக்களை சகோதர சகோதரிகளா பார்க்கணுங்கிறது தான் விவேகானந்தர் உலகத்திற்கு சொன்ன வேண்டுகோள். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆன்மா இவர் அங்கே உட்கார்ந்த உடனே குறைஞ்சபட்சம் இவருடைய மனசுக்குள்ள பூந்தாவது இவருக்கு அந்த நல்ல சிந்தனையை உருவாக்கட்டும். உலக மக்களை சகோதர சகோதர பார்க்கிறது அப்புறம் இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற மட்டுமாவது அவர்களை சகோதர சகோதரிட பாருன்னு அந்த விவேகானந்தருடைய ஆன்மாவாவது அதை அவருக்கு உணர்த்தட்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமா இருக்கு. ஆனாலும் தேர்தல் அவர் பேச மௌனம் உங்களை ஏன் இவ்வளவு அச்சப்படுத்துது, ஏன் இவ்வளவு பதட்டப்படுத்துது? பேச வேணாம் சார், இது அச்சம் கிடையாது சார். அவருடைய அச்சம் தான் வந்து உட்கார்றாரு. அவருக்கு தான் அச்சம், எங்களுக்கு என்ன இருக்கு? நான் ஒரு வாரம் கழிச்சு தான் நாங்க ஆட்சிக்கு வர போறோமே, எங்களுக்கு என்ன அச்சம்? அவருக்கு தான் அச்சம். நான் என்ன கேட்கிறேன், இந்த நாட்டுடைய பிரதமர் தானே நீங்க. இவ்வளவு பெரிய தேர்தல் நடக்குது, தலைநகரத்தில் உட்கார்ந்து கண்காணிக்க வேண்டிய நீங்க எங்கேயோ ஆன்மீகத்துல நான் தியானம் பண்றேன்னு சொல்லுவது என்ன வேலை? தேர்தல் ஆணையத்துடைய வேலை சார். அவர் தன்னுடைய பரப்புரை முடிக்கிறாரு, முடிச்சிட்டு தனி மனிதராக தன்னுடைய சட்ட ஒழுங்கு யாருக்கு ஆகிறது? சட்டம் எங்க 140 கோடி மக்கள், உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு இந்த நாடு. இந்த நாட்டில் ஒவ்வொரு நாளும் 1000 பிரச்சனைகள். அதை விட்டு நீங்க தியாகம் பண்றதுக்கு நீங்க பிரைம் மினிஸ்டர் இருக்கணும். நீங்க தியாகம் நல்லா பண்ணுங்க. எந்த பகுதியில் சார் நாட்டுல வெளிநாடு பயணம் பொறுப்பு வேண்டாமா? கண்ட்ரோல் பண்ண முடியுது. எங்க இருந்தா என்ன இருக்கு? டெல்லியில இருந்தா தான் சட்டம் ஒழுங்கு பார்க்க முடியுமா? கன்னியாகுமரியில இருந்து பார்க்க முடியுமா? தியானத்திலே பாப்பீங்களா? ஓஹோ, தியானத்தில இருந்து பார்க்க முடியுமா? நான் கேக்குறேன், தியானத்தில இருந்து பார்க்க முடியுமான்னு கேக்குறேன். சிஸ்டம் இஸ் தேர் சார். தியானத்தில இருந்து எப்படி பாப்பீங்க? எப்படி உத்தரவு போடுவீங்க? எனக்கு புரியலையே. தனிப்பட்ட பிரதமருக்கு உரிமை இல்லையானா? அதனால இது வந்து மக்களை ஏமாற்றுகிற, திசை திருப்புகிற வேலை. தமிழ்நாட்டு மக்களை காக்க வரல. அதான் முன்னாடியே 2 உதாரணமும் சொன்னேன். டெல்லியில இருக்க போராட்டத்தை பார்க்க அவர் போகல, ஆனால் இன்றைக்கு தியானம் பண்ண வந்திருக்கிறாரு. அதிலும் நான் இப்போது சொல்றேன், பாவம் அமைதி இல்லாமல் அலைமோதி கொண்டிருக்கிற அவருக்கு அமைதியை தருவதற்கு அந்த விவேகானந்தரே அவருடைய மனதிற்குள் புகுந்து குறைந்தபட்சம் இந்தியாவில் இருக்கிற எல்லோரையும் ஜாதி
இல்லாமல் மத வேறுபாடு இல்லாமல் சகோதர சகோதரிகளா பார்க்கின்ற அந்த புத்தியை இவருக்கு உருவாக்கினால் அது கூட மகிழ்ச்சி தான். சரி, பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் வரேன் திரு ஸ்ரீம் உங்கள்கிட்ட. திரு மெய்யப்பன், எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? பிரதமர் இந்த நேரத்தில் ஒரு கால்குலேட்டிவாக ஒரு பயணம், ஒரு தேர்தல் அரசியல் ஆதாயம் தேடுவது, அல்லது பிரதமர் முன்மாதிரியாக இருக்க வேண்டாமா? தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்ன இருக்கு, அதில் ஆணையம் கட்டுப்படுத்துவது படத்தில் தான் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டாமாங்கிற கேள்விகளை முன்வைக்கிறேன். பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் வந்து இப்போவே அவர்கள் தோல்விகளுக்கு இப்போவே வந்து ஒரு பதில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணங்கள் எல்லாம் சொல்லணும்ல. ஜூன் 4 வந்து ரிசல்ட்ஸ் வர திரும்பி திரும்பி தப்பாவே பேசிட்டு இருக்காங்க. தோல்வி யாருக்கு நாளாதே தெரிய போகுது. நான் வர சார் ஜெயிச்சிட்டீங்களா? பிறகு ஆன்மீகம் யானையா பண்றீங்க? அவங்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன் அப்படின்றாங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து பப்ளிக்கா அவைலபிளா இருக்கு. எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல அதோட கம்பெனியும் அவைலபிளா இருக்கு. எல்லாரையுமே எந்த ப்ரொவிஷன் தவறு, எந்த ப்ரொவிஷனை மீறிட்டாரு அப்படின்றது எல்லாரையும் சொல்லுங்க. சும்மா பொதுவாக சொல்றது வந்து ஒரு அரசியல் கருத்து விமர்சனமா மட்டுமே ஒண்ணுமே கிடையாது. வள்ளுவர் கோட்டத்துல நாங்க 3 நாள் திருக்குறளை ரீசைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி அல்லது ஒரு தலைவர் அந்த 3 நாட்கள் 3 நாள் பண்ண சொல்லுங்க. அல்லது அங்க இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை அங்க உட்கார்ந்து இதை நாங்க செய்யறோம் அப்படிலாம் சொன்னா அதை நீங்க எதிர்கொள்வீங்க? இப்ப பண்ண சொல்லுங்க. இப்ப வயலேஷன் கிடையாது, ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வந்து HRNC டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுல வந்து நாங்க பழனி கோயில்ல வந்து முருகனுக்காக விழா கொண்டாட போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அது வயலேஷன் எடுத்துக்கிறது? அது வயலேஷன் கிடையாது. என்னன்னா அவர்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நிரல சொல்றாங்க. சார், பிரதமர் நாளைக்கு வந்து என்னுடைய நிகழ்ச்சி, ஒரு நிமிஷம் இருங்க, பிரதமர் என்னுடைய நிகழ்ச்சி நிரல் அல்லது நாங்கள் செய்ய போற திட்டங்கள், நீங்க 3.0 அமைஞ்சா என்ன செய்வோம் 100 நாளுக்குன்னு சொல்றதுல வாக்குறுதிகள் அதெல்லாம் சொல்ல முடியும். இது 30ஆம் தேதி மாலையோடு முடியக்கூடிய இடத்துல நேரலை இருக்குமா இருக்காதான்னு நான் திரு ஸ்ரீதர் அவர்கள்ட்ட கேட்கிறேன். ஸ்ரீதர் அவர்கள் சொல்லிட்டாரு, ஊடகங்கள் நீங்களா போய் எடுத்தா என்னங்க பண்றது? சரி, அப்ப மத்திய அரசுடைய ஊடகம் என்ன செய்யுது, அது யார் சொல்லி வரும் அப்படின்னு கேட்டா நீங்க அதை சொல்லுங்க. அப்ப எதுவும் இருக்காது. இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, மறைமுகமாக பேசாம ஆனால் நேரலையின் மூலமாக மக்களை சென்று சேர்வதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறார் அப்படிங்கிறாங்க. ஆபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், ஆபீஸ் ஆஃப் நரேந்திர மோடி இண்டிவிஜுவலா 2 பேருமே வந்து அங்க வந்து கவரேஜ் தேவை, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவங்க எந்த ரிக்வெஸ்டும் இருக்காங்க. சரி, மற்றவர்கள் செய்தார்கள்னா இன்னைக்கு வந்து ஊடகம் வந்து வெறும் ஜெனரல் பிரஸ்ஸையும் நம்ம வந்து மாஸ் மீடியா மட்டும் எடுத்துக்கிறல. இன்னைக்கு யாருக்கெல்லாம் கையில வந்து ஒரு தொலைபேசி இருக்கு, ஒரு கேமரா இருக்கும், அவர்கள்லாம் வந்து இன்னொரு முக்கியமான அம்சமும் சொல்லப்படுது. அது விவேகானந்தர் பாறையினுடைய அடிப்படையான அம்சங்கள்ல இருக்கக்கூடியது. தனிமையா வரக்கூடியவங்களுக்கு தியானத்திற்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுங்கிறதுனால அங்க செல்போன்லாம் அனுமதிக்கப்படுறது இல்லை. எனவே நாம இப்ப என்ன நடக்குது அப்படிங்கறதை பொறுத்து பார்க்கலாம். அது பொதுவான கட்டுப்பாடு. செல்போன்கள் அனுமதிக்கப்படுது, கேமரா அனுமதிக்கப்படுது. பள்ளி மாணவனா ரூல் சார், நான் உங்களுக்கு ரூல் சொல்றேன். நான் ரூல்ஸ் தான் சொல்றேன் சார். அங்க வந்து வெளில பர்மிட் கிடைக்குது. அதுக்கு நீங்க தியான மண்டபத்திலயா? தியான மண்டபத்துல இல்ல, தியான மண்டபத்துல மெமோரியல்ல சொல்றேன் சார். தியானம் நீங்க வெளியில இருந்து நானும் தான் சார் விவேகானந்தர் ராக்ல போட்டோ எடுத்து இன்ஸ்டால ரீல் போடலாம், அது வேற சார். தியான மண்டபத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். தியான மண்டபத்துல இருக்கும்போது வேற யாருமே எடுத்து போற தியான மண்டபத்துல அங்க மட்டும் இல்ல சார். இங்க நீங்க தியானம் பண்றீங்கன்னா யாரும் வந்து எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இன்னொன்னு அது உங்களோட பிரைவேட்டான ஸ்பேஸ், அதை யாருமே எடுக்க முடியாது. அதை எடுத்து சர்க்குலேட் பண்றதும் அவசியம் கிடையாது. சோ அது வேற யாராவது பண்ணாங்கன்னா அது தவறு. அதெல்லாம் தான் இவங்க கவலைப்படுறாங்க, அச்சப்படுறாங்க எதிர்க்கட்சிகள். அதன் மூலமா ஒரு பேச மாதிரி யாராவது எடுத்து மறைமுகமான ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படும். எடுத்து போயிட்டாங்கன்னா யார் ரூலை பிரீச் பண்ணாங்களோ அவங்கள பனிஷ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம செக்யூரிட்டி ஃபெயிலியர் அப்படி நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதுதான். சோ அப்ப எடுத்துட்டு போ சார், ஒண்ணும் இல்ல, சிம்பிள் ரூல். நான் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்ற ரூல். நான் தாண்டி எடுத்துட்டு போனா நான் ரூலை வயலேட் பண்றேன்றது அர்த்தம். அப்ப ரூலை வயலேட் பண்றவங்க நம்ம கேள்வி கேட்கணும். அவர் வந்து அங்க போய் பிரதமரை போட்டோ எடுத்துட்டாரு, அதனால அது இதுவாயிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நீங்க வந்து ரூலை வந்து பிரேக் பண்ணவன கேள்வி கேட்கல. யாரோ ஒருத்தர் வந்து அங்க தனிமையில அவர் இருக்கணும், அவர் ரிஜுவினேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். ஒண்ணும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, பரப்புரை தேதி முடிந்த பிறகு, நேரம் முடிந்த பிறகு இது மறைமுகமாக செய்யப்படக்கூடிய ஒரு பரப்புரையா இருக்கு, இது அரசியல் ஆதாயம்ங்கிறாங்க. அது நடக்காதுங்கிறதுக்கு என்ன, அதனாலதான் தேர்தல் ஆணையத்தை அவங்க அணுகுறாங்க. இது நடத்தப்படக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை அணுகுறாங்க. தேர்தல் ஆணையம் எந்த முடிவு எடுக்கல. தேர்தல் ஆணையம் அனுமதிச்சுன்னா நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. ஆனா விமர்சனம் இவ்வளவு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கல்ல செல்வப்பிறந்தவங்க அவர்கள், காங்கிரஸ் தலைவர், நல்ல இன்ஃபார்ம்டான பர்சன். என்ன ரூல் வயலேஷன், நான் கோட் கான்டக்ட், நான் ஒண்ணும் இல்ல, நான் உங்களோட அசோசியேட் ப்ரொடியூசருக்கு இப்போ நான் கம்பெனி லிங்க் அனுப்புறேன், அவங்கள என்ன ரூல் ப்ரொவிஷன் என்ன வயலேஷன் சொல்லுங்க. ஒரு ப்ரொவிஷன் நான் ஏன்னா அவங்க போட்டதுல இருந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன், மேலேயும் கீழயும் கண்ட்ரோல் எஃப் போட்டு தேடியாச்சு, நான் சும்மா படிக்கிறதுலயும் இண்டெக்ஸ்லயும் தேடியாச்சு, என்னால ஒரு ரூல் வயலேஷன் கண்டுபிடிக்க முடியல. அவங்க ரூல் வயலேஷன் என்னன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனைனா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து தேர்தல் வரும்போது திடீர்னு கோயிலுக்கு போவாரு, தேர்தலில் தோல்வி விட்டுற பிறகு வெக்கேஷனுக்கு போவாரு, அவங்களால அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. இன்னைக்கு பிரதமர் வந்து தேர்தல் முடிஞ்சது, அவர் ரீஜூனேட் ஆகணும், திரும்பி நான் லீவ் இல்லாம
நான் வந்து மக்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கணும், நான் ஜூன் 4 இருந்து என்னோட பர்பஸ் இதுதான் அப்படின்றதுக்காக அவர் இன்னைக்கு பிளான் பண்ணி அவர் முன்னாடியே அந்த வேலையை செய்யறாரு. அத அவங்க கேள்வி கேட்க முடியல அப்படின்றத நிச்சயமா உங்க கேள்வியை நம்ம ஹஃபீசுல்லாஹ் வைக்கலாம்.